ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை அப்சஷன் இன்ஹரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா, சங்குக் ஒய்யனோட ரப்பர் பேண்டை அவகிட்ட திரும்ப கொடுக்க வந்திருப்பான். அப்போ அவன் தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் விட்டுருப்பான். அதனால் பல்லவிக்கும் அவனுக்கும் பெரிய ஒரு சண்டையே வந்திருக்கும். அப்புறம் பல்லவி அங்கேருந்து ஒய்யனை கூப்பிட்டு வெளியே வந்திருப்பா. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா, அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். அப்படியே ப்ளீஸ் உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா, அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பல்லவி அப்படியே உங்களை இழுத்துட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கா. பல்லவி, என்ன பண்ணுற பல்லவி? பல்லவி, என் கையை விடு. பல்லவி, நீ அமைதியாக வா வையன். நான் ஒரு தடவை சொல்லும்போதே நீ கேட்டிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இப்போ என்ன பண்ண சொல்கிற பல்லவி? இப்போ என்ன பண்ண சொல்கிற? இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை அப்படியே விடு. இப்போ நீ என்னை எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்க? நீயே பார்க்க தானே போகிற, வா. பல்லவி அப்படியே உங்களை இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்கு முன்னாடி நிற்கிறா. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அந்த ரூமோட போர்டை பார்க்குறீங்க. பிரின்சிபல் ஆஃபீஸ்னு போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே வேகமாக பல்லவியை திரும்பி பார்க்குறீங்க. பல்லவி, இங்கே என்ன பண்ணுறோம்? பல்லவி, வேணாம் பல்லவி, இதை அப்படியே விட்டுறலாம். இல்லை ஒயன், நம்ம விட்டுறலாம், ஆனால் அவன் விட மாட்டான். வா, நான் பார்த்துக்கிறேன், வா. பல்லவி அப்படியே பிரின்சிபல் ரூமை நாக் பண்ணுறா. எஸ், கமென். பல்லவி அப்படியே உங்களை கூப்பிட்டு உள்ளே போகிறா. என்னம்மா, என்ன வேணும்? சார், நாங்கள் இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட்டா? என்னம்மா, என்னாச்சு? யார் மேலே கொடுக்கணும்? தயாங் அண்ட் ஜங்குக். பிரின்சிபல் அப்படியே அமைதியாக பல்லவியவே பார்க்குறாரு. என்னம்மா சொல்கிற? ஆமாம் சார், தயாங் அண்ட் ஜங்குக் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்டா? ஏன், என்ன நடந்துச்சு? பல்லவி அப்படியே அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. பிரின்சிபல் அப்படியே சைலண்ட்டாக கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் சொல்கிறது கேளுமா. இப்போதைக்கு அவங்கள எதுவும் பண்ண முடியாது. ஏன் சார், என்னாச்சு? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கிடையாது. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் அவங்களோட வழியை விட்டு தள்ளி இருக்கணும். என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒரு பிரின்சிபல், நீங்களே இப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் எப்படி சார்? இங்கே பாருமா, உன் பிரச்சனையை மட்டும் தீர்க்கறதுக்காக நான் பிரின்சிபலாக இருக்கல. எனக்கு இந்த காலேஜோட ரெப்புடேஷனும் முக்கியம். உங்கள் 2 பேருக்காக என்னால் அதை எதுவும் பண்ண முடியாது. சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எனக்கு புரியுதுமா, ஆனால் இதில் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குல்ல. நீங்கள் எதுக்காக அவங்கக்கிட்ட பேசுனீங்க? பல்லவி எப்படியே சைலண்ட் ஆயிடுறா. பிகாஸ் இதில் முக்கிய காரணமே நீங்கள் தான். ஸோ அவளால் எதுவுமே பேச முடியல. பாத்தியா, உன்னாலேயே உங்களை டிஃபெண்ட் பண்ண முடியல. நான் இதை வச்சுட்டு உங்களை வச்சு எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது? அண்ட் தயாங் அண்ட் ஜங்குக்கோட ஒரு பெரிய ஃபன்னால தான் இந்த காலேஜே ஓடிட்டுருக்கு. அவங்க சைட்லேருந்து தான் ஒருத்தர் ஃபண்டே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காரு. அது மூலியமாக தான் இந்த காலேஜே நடக்குது. நான் எப்படிம்மா உங்கள் 2 பேருக்காக இந்த காலேஜே விட முடியும்? சொல்லு பார்க்கலாம். பல்லவி அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. நீங்கள் அப்படியே பல்லவியோட கையை பிடிக்கிறீங்க. சாரி சார், நான் என் அக்காட்ட பேசுகிறேன். நாங்கள் இனிமேல் அவங்க வழியில் போகாமல் இருக்கோம். சாரி சார். ஓகேம்மா, நீங்கள் பார்த்து இருங்க. வேறு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட வரலாம். ஆனால் ப்ளீஸ் அவங்க வழி விட்டு தள்ளி இருங்கம்மா, அதுதான் உங்களுக்கும் நல்லது. நீங்கள் ஸ்காலர்ஷிப் மூலியமாக இங்கே வந்திருக்கீங்க. அதை பார்த்துட்டு படிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க. பல்லவி அப்படியே பிரின்சிபலை டிஸ்பிலீவாக பார்க்குறா. பிரின்சிபலும் அமைதியாக இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பல்லவியோட கையை பிடிச்சி அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வரீங்க. கையை விட. பல்லவி, என்ன பல்லவி, ஏன் இப்படி பண்ணுற? என்ன ஏன் கேட்குற? உன்னை தான் நீ கேட்கணும். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. பிகாஸ் அவ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, இப்போ என்ன பல்லவி? இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ண முடியும் ஐயன்? இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற?
நீ சொல்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போகிறதில்ல பல்லவி. நீ தான் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற. விடு. நான் இதுக்கப்புறம் அவங்க வழியில் போகலை, அவன்கிட்ட பேசலை. விட்டுரு. நீ விட்டுருவ. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவனும் எதுவும் பண்ண மாட்டான் பல்லவி. விடு. வா கிளாஸுக்கு போகலாம். நீங்கள் அப்படியே பல்லவி கையை பிடிச்சி கிளாஸ்க்கு கூப்பிட்டு போகிறீங்க. பல்லவி அப்படியே பல்ல கடிச்சிட்டே வரா. பிகாஸ் இப்போ அவள் கிளாஸுக்கு போனால் அவங்க 2 பேரும் மூஞ்சிலும் திரும்ப முழிக்கணும். ஸோ அப்படியே காண்டா உங்கள் பின்னாடி வரா. நீங்கள் அப்படியே கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. பட் தயாங் அண்ட் ஜங்குக் அங்கே இல்லை. அப்போ தான் உங்களுக்கும் ரிலீஃபாக இருக்குது அண்ட் பல்லவிக்கும் அப்படி தான். பாத்தியா, அவங்களே இங்கே இல்லை. நீ தான் தேவையில்லாமல் யோசிக்கிற பல்லவி. போ, ப்ளேஸ்க்கு போ. பார்க்குறேன் ஒயன், அவனுங்க எப்படி அமைதியாக இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். போ பல்லவி, ப்ளேஸுக்கு போ. நீங்களும் பல்லவியும் அப்படி உங்கள் ப்ளேஸில் போய் உக்காந்துக்கிறீங்க. ரிமைனிங் கிளாஸ்லாம் இப்படி தான் போகுது. தயாங் அண்ட் ஜங்குக் அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வரவே இல்லை. எய்தர் அவங்களோட திங்ஸ் கூட இங்கே இல்லை, அவங்களோட பேக் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ நீங்களும் சைலண்ட்டாக விட்டுறீங்க. அவங்க இல்லாததும் சந்தோஷம் தானே. இப்படியே தான் கிளாஸ் போகுது. அப்படியே இந்த சைட் பார்த்தா தயாங்கும் ஜங்குக்கும் ஒரு பாரில் ஒருத்தர் கூட உக்காந்துட்ருக்காங்க. டேய் ஜங்குக், தயாங், நீங்கள் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் காலேஜில் தானே இருந்திருக்கணும். ஜங்குக் அப்படியே செம்மையாக குடிச்சிட்ருக்கான் அண்ட் தயாங் அப்படியே அவனை தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். டேய் டேய் ஜங்குக், சொன்னா கேளுடா. ஏய் விடு மச்சான், விடுறா விடுறா. என்ன அவன் என்ன தைரியம் இருந்தா உன்னை அரைஞ்சிருப்பா. ஆ, என்னால் அங்கேயே இருந்தும் எதுவுமே பண்ண முடியல மச்சான். சாரிடா, சாரி மச்சான். டேய் ஜங்குக், விடுறா. அதான் நானே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடு மச்சான். அவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அவன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவங்க 2 பேரையும் பார்க்குறான். டேய் என்னடா நடக்குது இங்கே? எவனாவது சொல்லி தொலைங்களடா. எதுக்குடா நேரமாக இங்கே வந்திருக்கீங்க? பாஸ் பாஸ், அடைச்சி சொல்லி தொலைடா. இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்துச்சு பாஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் விடுங்க. தயாங், நீ சும்மாறா. பாஸ், இன்னைக்கு காலேஜில் ஒருத்தி என் மச்சானை என் முன்னாடியே அரைஞ்சிட்டா பாஸ். என்னால் எதுவுமே பண்ண முடியல பாஸ். டேய் தயாங், என்னடா, என்ன நடந்துச்சு? என்ன சொல்கிறேன் இவன்? பாஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் விடுங்க. சொல்லு தயாங், என்ன நடந்துச்சு? அரைக்காமல் சொல்லு. நான் ஏதாவது பண்ணுமா? இல்லை பாஸ், அதெல்லாம் வேணாம். இல்லை பாஸ், பண்ணணும். அம்மா பண்ணணும் பாஸ், ஏதாவது பண்ணணும். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் பாஸ். டேய் ஜங்குக், அமைதியாடுறா, வாயை மூடுறா. டேய் தயாங், என்னாச்சு? என்ன நடந்துச்சு? முழுசாக சொல்லு. தயாங்கும் அப்படியே வேறு வழி இல்லாமல் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். ஏய் என்னடா இது, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. யாரா அவ? டேய் அதுக்கு இவன் ஏன்டா இவ்வளோ சீன் போடுறான்? இல்லை பாஸ், அது பாஸ். என்ன பாஸ் இப்படி கேட்குறீங்க? ஆமாம், உங்களுக்கு சொன்னால் புரியாது. அவன் என் நண்பன் பாஸ். டேய் ஜங்குக், ஓவராக நடிக்காத. என்ன ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம் இருக்குது. தயாங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கு பார்க்குறான். மச்சான், என்னடா சொல்கிற? இருக்குடா, இருக்கு. அவ திமிரு எனக்கு பிடிக்கல, அதான் பிரச்சனை. அவள் இன்னொரு 4 அறை உனக்கு கொடுத்துருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் அவள் திமிரா பேசினா பார்த்தியா, அதுக்காகவே ஏதாவது பண்ணணும் மச்சான். அவள் தங்கச்சியை பண்ணணும். டேய் ஜங்குக், வேணாண்டா. அவள் பண்ணதுக்கு அவள் தங்கச்சி என்ன பண்ணுவா? அவள் தான் மச்சான் காரணம்.
அவள் இல்லைனா இவன் நடுவில் வந்துருக்கவே மாட்டா. ஸோ வேணாம் ஜங்குக், விட்டுரு இது அப்படியே. விட முடியாது, நான் விட மாட்டேன். இவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஜங்குக்கு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். டேய் ஜங்குக், என்ன பண்ணணுன்ற சொல்லு, நான் பண்ணுறேன். இல்லை பாஸ், அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஆஹா, நான் தான் பண்ணுவேன் பாஸ். ஏன்னா அவள் தொட்டது என் ஈகோவை தொட்டா என்ன நடக்கும்னு அவளுக்கு நான் தான் காட்டுவேன். அவள் வருத்தப்படுவா மச்சான் தயாங், அவள் வருத்தப்படுவாடா, அது நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவள் தங்கச்சியும் வருத்தப்படணும். டேய், அவள் எதுவுமே பண்ணலடா, அவளை ஏன்டா இழுக்கிற? இழுப்பேன், ஏன்னா இது எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம், அதனால இழுப்பேன். ஜங்குக், நீ பேசுகிறதே எனக்கு புரியலடா. உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? எனக்கு அவள் வேணும். தயங்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அவள் வேணும்னா புரியல ஜங்குக். எனக்கு அவள் தங்கச்சி வேணும். எதுக்கு? நான் அவளை வச்சு என்ன வேணா பண்ணுவேன், அது உனக்கு எதுக்குடா? டேய் தயாங், என்னடா பேசுகிறான் இவனுக்கு மப்பு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேலை கூட நான் வேறு யாராவது சொல்லி பண்ண சொல்கிறேன். அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. பாஸ், இல்லை பாஸ், இல்லைடா, அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. அவனுக்கு மப்பு ஓவராக தான் ஆயிடுச்சு. இல்லை பாஸ், எனக்கு மப்புலாம் ஓவர் ஆகலை, நான் தெளிவாக இருக்கேன் பாஸ். ஆமாண்டா, நீ தெளிவாக தான் இருக்க. நானும் தயாங்கும் தான் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்போ. டேய் தயாங், அவனை கூட்டு போடா, நான் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட போகிறேன். தயங்கும் அப்படியே ஜங்குக்கு எழுப்புறான். பட் ஜங்குக்கு எழுந்துக்கவே இல்லை, திரும்ப குடிச்சிட்டே இருக்கான். டேய் ஜங்குக், சொன்னால் கேளுடா, வாடா. வரமாட்டேன் மச்சான், நான்லாம் வீட்டுக்கு வரமாட்டேன். எனக்கு இப்போது அவளை பார்க்கணும் மச்சான். யாரடா பார்க்கணும்? அதான் மச்சான், அதான் என் ஜானுவ. என்னது ஜானுவா? அதான்டா ஒன்று போலின்னு ஒன்று விட்டாலே, அவளோட தங்கச்சிய. டேய், அவள் அடித்ததை நானே மறந்துடுவேன் போல, எதுக்குடா இப்படி சொல்லி காட்டுற? சைக், அது எப்படி? நீ மறக்கக்கூடாது, என்னால் மறக்க முடியாதப்போ நீ மட்டும் எப்படி அதை மறக்கலாம்? நீ மறக்கவே கூடாது, அதுக்கு தான் சொல்லி காட்டுறேன். சரிடா இளவு, இப்போ என்ன பண்ணணுன்ற? இப்போ நீ என்ன பண்ணுற? என்ன அவளை பார்க்க கூப்பிட்டு போகிற? டேய், அது எப்படிடா பண்ண முடியும்? இது லிட்ரலி அன்டைம்டா. ஒன்றுங்களாவது மாயராகுது, எனக்கு கூப்பிட்டு போடா. எனக்கு அவளை பார்க்கணும். நான் இன்றைக்கி அவள் அக்கா கிட்ட சவால் விட்டேன், அவள் பெட்ரூம் வரைக்கும் வருவேன்னு. அதை பண்ண வேணாம் ஜங்குக், வேணாம் ஜங்குக். நீ என்னடா எனக்கு சொல்கிறது? இப்போ நீ கூப்பிட்டு போறியா, இல்லை நானே போகவா? ஜங்குக் அப்படி அவனோட பேக்கெட்லேருந்து வண்டி சாவி எடுக்கிறான். பட் தயாங் அதுக்குள்ளே அவன் கையிலேருந்து அதை பிடுங்குறான். நாயே, எதுக்கு நீ வண்டியில் போய் சாகிறதுக்கா? என் வண்டி தான்டா வீணா போகும். மச்சான், நீயுமா மச்சான்? அப்போ உனக்கு கூட என் மேலே அக்கறை இல்லையாடா? வண்டி மேலே தான் அக்கறையா? சீ, வா, நானே கூப்பிட்டு போய் தொலைகிறேன். அவனுங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பாஸ் இதுக்கு மேலே இவனுங்க தொல்லையை தாங்க முடியலங்கிற மாதிரி அங்கேருந்து அவன் போயிடுறான். இங்கே தயாங் அப்படியே ஜங்குக்கை பார்லேருந்து வெளியே கூப்பிட்டு வரான். அப்படியே அவன் பைக் எடுத்து ஜங்குக்கை பின்னாடி உட்கார வச்சு அவனை டைட்டாக ஹோல்ட் பண்ண வைக்கிறான். நல்லா பிடிச்சிட்டு உட்காரு, குடிகார நாயே. அதான் மச்சான் அவளும் சொன்னான். யாரா சொன்னா? அவதான் மச்சான்.
என் ஜானு. டேய் ஜங்குக், என்னடா பேசுகிற? உனக்கு சொன்னால் புரியாது மச்சான். ஓ, என் ஜானுக்கிட்ட என்னை கூட்டு போ. தயங்கும் வேறு வழி இல்லாமல் அவனோட பாஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். பாஸ், எனக்கு அவங்களோட அட்ரஸ் வேணும், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அவன் பாஸும் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் அவனோட பாஸும் இவங்க 2 பேரோடைய அட்ரஸையும் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். தயங்கும் அதை பார்த்துட்டு அந்த அட்ரஸ்க்கு அவன் வண்டியை ஓட்டுறான். டேய் ஜங்குக், ஏன்டா சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டுற? ஏய், நீ நல்லவன் மாதிரி நடிக்காத மச்சான். எனக்கு தெரியும் உனக்கு உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே. தயங்கு அப்படியே வேகமாக வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். டேய் நாயே, என்னடா பேசுகிற? நடிக்காத மச்சான், எனக்கு தெரியும் நீ நீ அடி வாங்கிட்டு அப்படி நிற்க மாட்ட. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா? அவன் அடித்தப்போ உனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் அவள் ஃபேஸை பார்த்ததும் உன் முகம் அது மாறினது நான் பார்த்தேன் மச்சான். நான் பார்த்தேன் தயம், நான் பார்த்தேன். தயங்கு அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கு பார்க்குறான். என்ன மச்சான், இதை கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினச்சியா? நீ ஏன் தயாங்கடா? நான் உன் ஜங்குக்கு, எனக்கு இது கூடவா தெரியாது? சரிடா, இப்போ என்ன பண்ணலான்ற? இப்போ நீ என்ன பிளான் தான் வச்சுருக்க? வேணாம் மச்சான், சொன்னால் கேளு. அதான் இப்போ உனக்கு நான் எதுக்காக தடுத்தேன்னு தெரியுதுல, விட்டுரு. ஆனால் சாரி மச்சான், உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால என்னால் அவளை சும்மா விட முடியாது. சரி, நான் வேணா அவளை எதுவும் பண்ண மாட்டேன். ஆஹா, நோ, அது எப்படி? சாரி, இன்னும் ஆகலைல்ல. அது எப்படி? அவளெல்லாம் தான் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் அவளுக்கு பதிலாக அவள் தங்கச்சியை பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். அது அவளுக்கு வலிக்கும்ல, வலிக்கு வைப்பேன்ல. டேய் சங்கு, இது நீ பேசுகிறது உனக்கே ஒரு மாதிரி இல்லை இல்லையே? நீ முதல்ல வண்டி எடு, எனக்கு என் ஜானு பார்க்கணும். டேய் ஜங்குக், வண்டி எடுறா. தயங்கும் அப்படியே சைலண்ட்டாக வண்டி எடுக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு 10 மினிட்ஸில் உங்களோட வீட்டுக்கிட்ட ரீச் பண்ணுறாங்க. டேய் மச்சான், இப்போ எப்படி அவளோட பெட்ரூமுக்கு போகிறது? டேய், என்ன உன் ஃப்ரெண்டுன்னு நினச்சியா? இல்லை, ஆமாம் தான், ஃப்ரெண்டுனா அதுவும் தானே மச்சான். பண்ணு மச்சான், ரொம்ப நாளைக்கு இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு வேணுன்றதை எடுத்துகிட்டு நான் அவளை தூக்கி போட்டுருவேன். அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் உன்னை எங்கேயும் கூப்பிடவும் மாட்டேன். டேய் ஜங்குக், வேணாண்டா, சொன்னால் கேளுடா. அடைச்சி சும்மா வேணான்னு. உனக்கு வேணான்னா போடா. எனக்கு வேணும். ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வேணும். தயங்கு ஜங்குக் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு அவனுக்கு தெரியும். பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே ஜங்குக்கு பைக்லேருந்து இறக்கி அந்த வீட்டை பார்க்குறான். வெளியேருந்து பார்த்தாலே 2 ரூம் இருக்கிறது தெரியுது. அண்ட் 2 ரூமுக்கும் பால்கனியும் இருக்குது. ஸோ தயங்கு அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு பிடிச்சிட்டு, என்ன பண்ணணும்? அதுவா, எனக்கு சத்தமே இல்லாமல் என் ஜானுக்கிட்ட போகணும், அவ்வளோதான். அதை மட்டும் நீ பண்ணனா போதும். சரி, 2 ரூம் இருக்குது, நீ அந்த சைடு வழியா பால்கனிக்கு போ. நான் இங்கேருந்து எது யாரோட ரூம்னு பார்த்து சொல்கிறேன். நீ அந்த ரூம்குள்ளே போ, சரியா? தேங்க்யூ மச்சான். தயாங்கா, இதாண்டா பெஸ்ட்டு. மாமா வேலை கூட மல்டி லெவலில் பார்க்குறிய மச்சான். சே, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா.
தயங்க அப்படியே இவனுக்கு கேவலமாக ஒரு லுக்கு விடுறான். டேய், நீ அதை காம்ப்ளிமெண்ட்டுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கியா? அது அசிங்கம்டா. கருமம், போய் தொலை. ஜங்குக்கும் அப்படியே தள்ளாடிட்டு உங்கள் ரூம் சைடு தான் வரான். அவன் அப்படியே பால்கனி வழியாக மேலே வந்து அப்படியே தள்ளாடிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறான். இங்கே நீங்கள் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜானு ஜானு என்ன தூங்குறாளா? ஆமாம்ல, டைம் ஆயிடுச்சு, தூங்க தானே செய்வா. நான் தான் ஊர் பொறுகிறேன். அவன் நல்ல பொண்ணாச்சு, அதுவும் அப்பாவி பொண்ணாச்சு. டேய் தங்கு, இப்படி ஒரு அப்பாவி பொண்ணோட ரூம் டோர் இல்லை, பால்கனி வழியாக வந்தேன்ல. இப்படி ஒரு அப்பாவி பொண்ணோட பால்கனி வழியாக வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணுறிய, தப்பில்லை. நீ கெட்டவன்டா. ஆமாம், நான் கெட்டவன் தான். அதுக்கு அவங்க அக்கா சும்மா இருந்துருக்கணுமே. எனக்கு என்ன, தூக்கம் கெட்டால் மாயிராச்சு. ஜங்குக்கு அப்படியே தள்ளாடிட்டு உங்ககிட்ட வரான். இங்கே தயாங்க அப்படியே நர்வஸாக அவனோட நகத்தை கடிச்சிட்டு அந்த ரூமே பார்த்துட்ருக்கான். ஒரு வேளை பல்லவி வெளியே வந்துட்டாலோ இல்லை யாராவது பார்த்துட்டாலோ என்ன நடக்கும்னு. இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் தூங்கிட்டா இடியே விழுந்தா கூட நீங்கள் எழுந்துக்க மாட்டீங்க. அப்படி ஒரு டீப் ஸ்லீப்பர் நீங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக தள்ளாடிட்டு பெட்டில் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஜங்குக்கு அப்படியே அவனோட கண்ணை கசக்கிட்டு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். வா, செம்மையாக இருக்காளே. ஆனால் இங்கே இவளை இப்போவே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்படி பண்ணால் நான் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். ஸோ நான் அதெல்லாம் பொறுமையாக தான் பண்ணணும். ஆமாம், நான் ஏன் இப்போ இங்கே வந்தேன்? ஓ, இவளை பார்த்துட்டு போக வந்தேன்ல. ஆனால் இவகிட்ட பேசவும் தான் வந்தேன். ஏய் ஜானு, ஜானு, ஜானு. ஜங்குக்கு அப்படியே அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் சீக்ஸில் வைக்கிறான். பட் நீங்கள் அசர கூட இல்லை, நல்லா எருமை மாடு மழை பெஞ்ச மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அவன் பொறுமை இழந்து உங்கள் கன்னத்தில் தட்டவே ஆரம்பிச்சிட்டான். பட் நீங்கள் அப்பவும் எழுந்துக்கவே இல்லை. பல்லவி, விடு பல்லவி, தள்ளு பல்லவி. நீங்கள் அப்படியே தூக்கத்தில் வைன் பண்ணிவிட்டு வேறு சைடு பார்த்த மாதிரி திரும்புறீங்க. ஜங்குக்கு பல்லவி பேரை கேட்டனையும் டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே எழுந்து நிற்கிறான். அவள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவளை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன். ஜானு, நீ தூங்கு, நான் நாளைக்கு பார்க்குறேன். ஜங்குக்கு அப்படியே திரும்ப தள்ளாடிட்டு பால்கனி டோர்கிட்ட போகிறான். பட் அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப உங்களை பார்க்குறான். சும்மா சொல்லக்கூடாது, அழகாக தான் இருக்கா. பார்த்துக்கிறேன். ஜங்குக்கு அப்படியே பால்கனி டோரை நீக்கிட்டு வெளியே போயிடுறான். ஜங்குக்கு வர்றதை பார்த்தோன்னே தான் இங்கே தயாங்கு உயிரே வருது. ஏப்பா சாமி, ஒரு வழியாக வெளியே வந்துட்டான். இவன் மட்டும் மாட்டிருந்தான், இன்னைக்கு கதை கந்தல் தான். இங்கே ஜங்குக்கு அப்படியே பால்கனி வழியாக திரும்ப இறங்கி தயாங்கிட்ட தள்ளாடிட்டே வரான். டேய், எப்படிரா தள்ளாடிட்டு அங்கே எப்படிரா போனேன்? டேய் மச்சான், வீட்டுக்கு போகலான்டா. சரி வந்து தொலை. தயாங்க அப்படியே ஜங்குக்கு திரும்ப பைக்கில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா ப்ளீஸ். ஓகே பெட்டல்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.